இது பள்ளியா சார் எங்க போனா வண்டியா எனக்கு 4 பேர் இருக்கோம்ல தள்ளிடுவோம். இல்ல ஏன்னா கல்லுதான் ஒரு சாத்தியா போட்டுருப்பான். இன்னும் போயிடாத போதும் இவ்வளவு சைட்ல பாருங்க தோப்ப. என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கதான் வந்து புயல் வரப்போகுது அது வரப்போகுதுன்னாங்க. ஒரு மயிரையும் காணோம், சரி ஒரு இதையும் காணோம். பாப்பா என்ன வரப்போகுதுன்னு. நம்ம வண்டியை பத்திலாம் சும்மா சிங்க மாதிரி நிக்கிறான் சார். ஐயோ செமையா இருக்கு காய்ஸ் பாருங்க. வெறுத்தனமா இருக்கா யாருமே இல்ல. நம்ம மட்டும் எப்படி இருக்கு நாங்க மட்டும் போயிட்டு இருக்கோம். நடந்து போறோம். சூப்பரா இருக்கு. புயல் வரப்போகுது அப்படியே சொல்றாங்க. நீங்க சும்மா அப்படியே நாங்க பேசிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கை வலிக்குது இந்த மாதிரி. அதுதான் கைஸ் மம்மது கைஸ் மம்மத பாருங்க கைஸ். நாங்க எப்பவுமே இப்படிதான். நம்மதாடா எப்பவுமே அப்படிதான். நம்மதான் பாக்கெட்ல கை விட்டுட்டு போறாங்க. அவர் வேற லெவல். அவர் பாக்கெட்டே இல்லைங்க, கையில எடுத்திருக்காரு. கண்ணாடி திருப்பி படவா பேப்பர். எங்க எத்ரா பரா வலிக்குதுடா. பாருமா அப்ப கால் வலிக்க போகுது. காலை தேய்ச்சி விட்டுக்கடா வலிக்க போகுது. உமதே என்ன உமதே அசிங்கப்பட்டு தரணும். எப்படி இருந்துச்சு உமதே? உமதே உமதத்தை ஜூம் பண்ண நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா இவன் தான். உமதாதான் உமதா ஹாப்பி என்னாச்சு? 2 பேர் இருந்தா வேலை. ஆமா 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்றோம். ஒன்னு வந்து டேட்டி ஹாப்பிஸ், இன்னொன்னு வந்து ஜப்பர். ஜப்பரா இருந்தா நம்ம வேற லெவல் ஃபன் பண்ணிருப்போம். அவர் எல்லாரையும் அப்புறம் இப்ப வந்து நாங்க குளிக்கலாம்னு ஒரு பிளான் போட்டுருப்போம். சும்மா தான் சொல்லிருப்போம். அவன் உடனே வந்து எல்லாத்தையும் கேட்பான். எங்க சின்ன மாடு இங்கதான் இருக்கு. எங்க சின்ன மாடு இங்கதான் இருக்கு. இனிமே எவனாவது வெளியே போற அங்க போற கூப்பிட்டிய அவ்வளவுதான் அப்படிமா. அவன் ஒரு மாதிரியான இதுங்க கோலா பாவண்டாம. இப்ப நாங்க சீத்துக்கல்லோட போறோம். கல் மாதிரி தான் சூப்பரா இருக்கு. மஃபில் நீங்க விடுறீங்களா? வீடியோ இருக்கோம். நோ 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 மஃபிலுக்கு அந்த விடுறது பிடிக்காது. வேற விடுறது பிடிக்கும். ஏன்னா அப்படி டார்க் ஹியூமரா போட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. இந்த கல் எவ்வளவு வார்த்தையை விடுறதுன்னு சொன்னேன்டா. ஏன்டா டார்க்னு பேசுற? பாருங்க போட் அடிக்கணும். போட் கை தேய்ச்சி விட்டுருங்க. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்களா? மஃபில் அடிங்க. டேய் நாயே மண்டையிலே வரது புறாடா டேய். இப்போ பாத்தீங்கன்னா गाइस சீத்துக்கல் எடுக்கறாரு गाइस இவரு. அடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கல் எவ்வளவு போகுமா? இப்போ எனக்கே மமதுக்கு தான் போட்டி. டேய் ஒவ்வொருத்தனா போங்கடா. சரியா? நாங்க 2 பேரும் ஓட்டி யார் அதிகமா யார் வச்சிருக்கீங்க? இல்ல 2 பேரும் ஓடுவோம். அப்ப எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? கரெக்ட்டா தெரியும்ல யார் இது? டேய் இது வியூவே தெரியலடா. வரலாம். சரி நாங்க அப்ப 4 பேர் போட்டி. இல்ல இவர் கல்லு இதா இருக்கு. இவர் ரிஜெக்டட். அதெல்லாம் இல்ல. அது எப்படி நீங்க இந்த மாதிரி கல்ல எடுத்துவாங்க. ஓகே. ஏன் இந்த கல் இருக்குல? ஆமா. அதாவது சைஸ் எவ்வளவு பெருசா இருக்குன்னா முக்கியம் இல்ல. போகுதா இல்லையா அத முக்கியம். டார்க்கா பேசுறீங்க. மம்மதி நான் விடுறவா. முடிஞ்சு இப்ப நான் சரியா? என்ன காணோம்? எக்கச்சக்கமா போட்டா ஜாஸ்தி மன தெரியல, கவர் ஆகல. பரவாயில்ல. இருங்க गाइस. गाइस கை வலிக்குது गाइस. நீங்க வரல गाइस. இதுக்கு மேல அவர் கை வலிக்குதான். நைட் பூரா இத கையில வேலை வச்சிட்டு இருந்தா. அம்மதே. கை என்ன பண்ணுது பாரு. அம்மா பாப்பண்டா. அம்மதே பாத்தாச்சுடா அவனைய. நான் ஒண்ணு தான் அடிச்சிருக்கேன் பெப்பல. சரி என்ன இது தம்பி ஆடவத்துல மட்டும் ஆடவே கூடாது. மறைச்சிட்டா எப்படி போகுது தெரியும். ஒரு ஆள் டவுசரையும் இதையும் பாருங்களேன். கவுண்டர் பண்ணி போட்டிருப்பான்ல அந்த மாதிரி இருக்கு டவுசர். மஃப்ல அப்படியே ஜம்ப் பண்றா. குளிக்கலாம். மழையும் பெய்யுது. இந்த இடத்துல அலை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அலை அடிச்சுக்கிட்டு இருந்தா சூப்பரா இருக்கு.
சரி பாத்துறேன். ஓகே லைட் ஹவுஸ் ஏற போறோம். மழை வேற பெஞ்சிட்டு வந்தில இருந்து இப்ப லைட் ஹவுஸ் ஏற போறோம். வைக்கிறப்பா முடிச்சு. இது என்னடா? இன்னைக்கு ஒரு ரவுண்டு கீழே இன்னைக்கு ஒரு ரவுண்ட். ஊரில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு தான் புயல்னாங்க. மேலே இருந்து பார்ப்போம் புயல் எங்க வருது அப்படின்னு. செருப்பை வாசலில் கழட்டி வைத்து விட்டு மேலே ஏற வேண்டுமாம். ஏனென்றால் உள்ளே அசுத்தமாகிவிடும் என்பதால் தங்களது காலணிகளை வெளியில் கழட்டி வைத்து உள்ளே ஏறுமாறு சொல்கிறாரு. நிறைய செருப்பு கிடக்கு. இந்த படத்துல இருக்கும் கில்லி படத்துல 3 பேர்கள் எல்லாம், அதாவது இது எல்லாம் அடுத்தவனுக்கு தான். ஏன் கடுப்பா இருக்குமோ? எத்தனை படிங்க? மேல ஏற போறோம். வந்தாச்சு. ஓ மை காட், கால் பச்சா. இதுதான் வியூ. லைட் ஹவுஸ் வியூ செமையா இருக்கு. கீழக்கரை நல்ல பெரிய பள்ளி தெரியுது. சமாஜிலின்னு இருக்கு. எப்போ மக்ஃபுல் மேட் இட். என்னது நீ மேட் இட்டா? நான் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஃபோன் அதுக்குள்ள போட்டுறது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் வந்திருக்கோம் கைஸ். ஆமா கைஸ். என்ன நினைக்கிறீங்க வந்ததுக்கு? அதுதான் நார்மலா பேசுங்க. गाइस நம்மள திருப்பிடுவோம். गाइस ஒண்ணும் சொல்ல மாட்டான். गाइஸ்னா ரொம்ப ஃபார்மலா இருக்கு. நம்ம பேசுற மாதிரி பேசுங்க. இங்க பாருங்கப்பா, இதான்ப்பா இது கீழக்கரையோட வியூ. நைஸா. ஜன்னி வந்து தான்னா அங்க போங்க. இப்போ இந்த மியூசிக் போட்டுரு. அஜய் அப்படி எடுக்கிறேன். என்ன பண்றது தெரியுமா? அந்த வட சென்னை பிஜிஎம் மியூசிக் போட்டுரு. எடுங்கப்பா. முன்னொரு காலத்தில் இங்கே தான் கடல் வணிகம் நடந்திருக்கு. அதை வச்சு தான் இவ்வளோ பெரிய கீழக்கரை உருவாயிருக்கு. உடஞ்சு விழுந்துருச்சுன்னா அஜய் ஆனால் அந்த ஃபோன் கீழே விழுந்தா ஒன்றும் ஆகாது. சரி உங்க ஃபோன் இல்லை, என் ஃபோன் உடஞ்சிருப்பா. இங்கிட்டு வா. அவர் அங்கெல்லாம் போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காப்ல. அங்க இது இப்படி எடுத்தோம்னா இது தெரியும் பாருங்க. இந்த வியூ மேலே சுத்திட்டு இருக்கா. அதுவா? ஆமா, அதான் சிக்னல் கொடுக்குறது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் படுத்துக்கிட்டு எடுத்தா நல்லா இருக்குமே. சும்மா ஏதாவது சொல்றா. நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தீங்க, நாங்க ஏக்காம வந்தாச்சு. நான் வந்து என்னவா சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஹைட்ல இருந்து கீழக்கரையை நான் பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். இவங்க எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாங்க. லைட் ஹவுஸ்க்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பரா இருக்கு. மேலே ஏறி மலைக்குள்ள வர மாட்டாங்க. பார்த்தா வியூ அப்படி இருக்கு, மரணமா இருக்கு. மொத்தம் தனுஷ்கோடியில உள்ள லைட் ஹவுஸ் சூப்பரா இருக்கு. அது எப்படி தெரியுமா? அது இது இந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு நாள் ஒன் ஃபைண்ட் அங்கேயும் போறோம். போய் அது ஃபுல்லா கிளாஸ் இருக்கு. கிளாஸ் போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஓபன் எபிசோடா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு. தனுஷ்கோடியில எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி பார்த்த மாதிரி போற லெஃப்ட்ல ஸ்மாடா யார் மணி ஆட்டி விடுங்க. நீங்க அடி பாருங்க. எதடா இது ஆட்டினா மணி அடிக்கும். கரண்ட் அடிச்சாவா? ஏன்டா மணி அடிக்குது? சும்மா ஓடிட்டு இருக்காத சரி, கப்பல. இது கில்லி படத்துல எழுதுற மாதிரி நாங்களும் எங்க பேர் எழுதலாம்னு இருக்கோம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் போகக்கூடிய இடத்த காமிக்கவா? அங்க இருக்கு பாருங்க. அதெல்லாம் நம்ம கார்ல ட்ரை பண்ணி போக போறோம். ஜூம் பண்ணி காமிக்கிறோம். ஜூம் இல்லையோ? என்ன ஜூம்? இங்கே தான் நம்ம போக போறோம். இங்க இருந்து இங்கே போக போறோம். என்ன செய்ய போறீங்க? இவனுக்கு அதை விட்டா வேற போசுதான். சரி ஓகே. அடுத்து இவர்தான் கையில தூக்கி டெக்னீஷியன் ப்ரூஸ்லி, ஃபார்மசிஸ்ட் படிச்சிருக்காப்ல. இவர் வந்து இருப்பா போட்டோ எடுத்துருக்கீங்களா? ஃபோட்டோகிராஃபர். இவர் அப்பப்போ டிராமட்டிங் பண்ணுவாப்ல. அவங்கள பத்தி நீங்களே சொல்லி. இவர் தான் ஆலன் வால்கர். ஆலன் வால்கர். ஆலன் வால்கர் நடந்தே போயிடுவானா? சரி, இப்போ நானும் ஒரு ஃபோட்டோ எடுக்க போறேன். தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ஒரு தடவையும் தம்ப்நெயில் ரெடி பண்ணலாம் பார்த்தா ஒரு அப்படி அமைய மாட்டேங்குது. கடைசியில் எல்லாத்தையும் சுற்றி முடிச்சுட்டு இப்போ டீ குடிக்க உட்காந்துருக்கோம். டீ குடிக்க
இருக்கே. டேய் எனக்கு அந்த போட்டோ அனுப்பிடுப்பா.